வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா கார சட்னி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 20 பூண்டு பல் தோல் உரித்து எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன். ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பருப்புங்களை வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னரெல்லாம் ஆகிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே இப்போ நம்ம மிளகாவை பொன்னரெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா பொன்னரெல்லாம் ஆகிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளி சேர்த்து வதக்கும் போது தனியாவை சேர்த்து வதக்கிக்கலாம். தனியாவும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம் பூண்டு மிளகா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கிட்டு இப்போ பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சையாக வச்சு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னி நல்லெண்ணெய் தாளிப்பு சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாம். ஆந்திரா கார சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.